ஓகே சிஸ்டர். அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய பாட அலகு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நாங்க பார்த்தது தெரியும் உங்களுக்கு, ஒளித்தொகுப்பு தொடர்பாக. அப்ப ஒளித்தொகுப்புண்டா என்ன, அதனுடைய வரைவிலக்கணம், ஒளித்தொகுப்புக்கு அவசியமானது என்னென்ன, காரணி, மூலப்பொருட்கள் என்று எதை சொல்லுவோம், ஒளித்தொகுப்பு நடக்கிறதுனால என்ன பிரதான விளைபொருள் கிடைக்கிறது, அதனுடைய பக்க விளைபொருள் என்ன என்றது தொடர்பாக ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். ஒளித்தொகுப்புக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அதாவது கார்பனீர் ஆக்சைடு சக நீர், கார்பனீர் ஆக்சைடு வாயு பிளஸ் நீர், இது ரெண்டும் மூலப்பொருட்கள் என்று சொல்லுவோம். மூலப்பொருட்கள். இப்ப மூலப்பொருள்ண்டா என்ன, இதை வச்சுதான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். இப்ப மூலப்பொருள்னா நாங்க சொல்லுவோம், ஒரு வீட்டை கட்டுவதற்கான மூலப்பொருட்கள் செங்கல்லு, சீமெந்து, மணல், கல்லு, அதெல்லாம் மூலப்பொருள், ஒரு வீடு கட்டுறதுக்குரிய மூலப்பொருட்கள். இதே போல தாவரம் ஒன்று ஒளித்தொகுப்பு செய்யக்குள்ள என்ன மூலப்பொருளை யூஸ் பண்ணும், எதை பயன்படுத்தி அந்த ஒளித்தொகுப்புக்குரிய விளைவை, அதாவது உணவை உற்பத்தி செய்வதற்கு எதை மூலப்பொருளாக பயன்படுத்தும் என்றால், ஒன்று கார்பனீர் ஆக்சைடு, இன்னொன்று நீர். இது ரெண்டையும் தான் மெயினா யூஸ் பண்ண போகுது. அப்ப இது மூலப்பொருட்கள். இதை பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரம், பச்சையம் என்றது ஒரு நிறப்பொருள், அதை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் எதை தயாரிக்கும், குளுக்கோஸை தயாரிக்கும். குளுக்கோஸ். சரி, ஏற்கனவே போன வகுப்பில இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்க ஒளித்தொகுப்புக்குரிய சகல விடயங்களையும் பார்த்திருக்கோம். ஒளித்தொகுப்புக்கான இந்த ஒரு சமன்பாட்டில இருந்து ஒளித்தொகுப்பில வரக்கூடிய சகல வினாக்களுக்குமான என்னது விடைகளை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அதுல நாங்க இந்த ஒரு சமன்பாட்டை வச்சுக்கொண்டு குளுக்கோஸ்ண்டா என்னன்னு முதல்ல சொல்லணும். கார்பனீர் ஆக்சைடையும் நீரையும் மூலப்பொருளாக கொண்டு பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் குளுக்கோஸை தயாரிக்கின்ற செயல்முறை, குளுக்கோஸை தயாரிக்கின்ற செயல்முறைன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்ப இதுல குளுக்கோஸ் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா இல்லை. குளுக்கோஸோட சேர்ந்து ஆக்சிஜன் வாயு வரும். குளுக்கோஸோட சேர்ந்து ஆக்சிஜன் வாயு வரும். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு இந்த ஒரு சமன்பாட்டில இருந்து நிறைய வினாக்களுக்கான விடைகள் இருக்கும். பாருங்க, மூலப்பொருள் கார்பனீர் ஆக்சைடு நீரும், விளைபொருட்கள் குளுக்கோஸும் ஆக்சிஜன் வாயுவும், ஒளித்தொகுப்புக்கு பயன்படுகின்ற சக்தி முதல் சூரியன், ஒளித்தொகுப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்ற வாயு கார்பனீர் ஆக்சைடு, ஒளித்தொகுப்பின் போது வெளிவிடப்படுகின்ற வாயு ஆக்சிஜன். ரைட். அப்ப நாங்க ஒளித்தொகுப்பு எப்படி நடக்கும்ன்றதுக்கு கடந்த வகுப்பில ஒரு வீடியோவை பார்த்திருக்கிறோம். அப்ப அதை நாங்க இப்ப மீண்டும் ஒருக்கா ஆறுதலா பார்ப்போம்.
பாருங்க, இதுல ஒரு தாவரம், அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய தாவரங்கள்ல பச்சையம் என்கின்ற ஒரு நிறப்பொருள் இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு தாவரத்தை தெரிவு செய்வோம். அந்த தாவரத்தின் இலைகள்ல தான் ஒளித்தொகுப்பு நடைபெறும். அப்ப முதல்ல எங்களுக்கு அதனுடைய வேர்ல நீர் வேர் மயிர்கள் மூலமாக துரிஞ்சப்பட்டு வேருக்குள்ள போகும். இப்ப அந்த நீர் என்ன செய்யும்? தண்டு வழியாக இலைகள் வரைக்கும் நீர் பரவி செல்லும். சரியா? இலைகள்ல தட்டையாக இருக்கிறதுனால சூரியனுடைய ஒளி முழுவதுமாக இலையில விழும். இலையில பரப்பு முழுவதும் சூரிய ஒளி காணப்படும். நாங்க இந்த இலைகளினுடைய ஒரு குறுக்கு வெட்டு இலைய நாங்க வெட்டி அதுக்கு உள்ள எப்படி இந்த ஒளித்தொகுப்பு நடைபெறுகிறது என்றத பார்ப்போம். இப்ப இலைய நாங்க நடுவால கட் பண்ணினா அதனுடைய லேயர் இப்படி இருக்கு. இதுல நாங்க மேல இருக்கிறது வேட்கலங்கள், மேற்புறமாக இருக்கிற கலங்கள். அடுத்தது வேலிக்கால் புடைக்கல விளைவுகள் என்று சொல்லுவோம். இதுல பலவிதமான கலங்கள் இருக்கு. இத நாங்க குளோரோபில் என்று சொல்லுவோம். குளோரோபில்கள். அடுத்ததாக வழி இடைவெளிகள் இருக்கு, காற்றுக்குரிய இடைவெளிகள். இதுல இருக்கிற டியூப்ஸினால நீர் இலைக்கு கொண்டு வரப்படும். அந்த நீர் எங்க போகும்? இலைகள்ல ஒளித்தொகுப்பு செய்கின்ற குளோரோபில்களோட சேர்ந்து அது உணவை உற்பத்தி செய்யும். இந்த இலைவாய்கள் மூலம் வளிமண்டலத்தில் இருக்கிற காபனீர் ஆக்சைடு அந்த துளை வழியாக இலைக்குள்ள சேரும். இப்ப அந்த நீரும் காபனீர் ஆக்சைடும் எங்க போகும்? குளோரோபில்லுக்கு போகும். அதாவது பச்சையம் இருக்கக்கூடிய அந்த கலங்களுக்கு போய் சேரும். இப்ப அவை ஒன்று சேர்ந்து சூரியனுடைய ஒளியை பயன்படுத்தி, ஒளியில வார சக்தியை பயன்படுத்தி அந்த நிறப்பொருள், பச்சையம் என்கிற நிறப்பொருள் அந்த சூரிய ஒளியை நன்றாக உறிஞ்சி எதை உருவாக்க போது? குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் உருவாக்கும். எங்களுக்கு இதுல ஊதா நிறத்துல வருவது குளுக்கோஸு. குளுக்கோஸு என்ன செய்யப்படும்? உரிய இழையத்தின் மூலம் திருப்பாது தாவரத்தின் உணவை சேமிக்கின்ற பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். ஆக்சிஜன் வாயு என்ன செய்யும்? அது திரும்ப இலைவாயினூடாக வளிமண்டலத்துக்கு வெளியேற்றப்படும். இப்ப எங்களுக்கு காபனீர் ஆக்சைடு இலைவாயினூடாக இலைக்கு வரும், ஆக்சிஜன் அதே இலைவாயினூடாக வெளியேற்றப்படும். உணவு என்ன செய்யப்படும்? உரிய இழையத்தின் மூலம் கொண்டு செல்லப்படும். சரி, அப்ப இது நாங்கள் ஒரு ஒளி தொகுப்பிற்கான செயல்முறை என்று சொல்லுவோம். சரியா? வேர்கள் மூலம் நீரானது தாவரம் உள்ளெடுக்கும். அந்த நீரானது இலை வரைக்கும் கொண்டு செல்லப்படும். இலையில விடுவிக்கப்படுகின்ற நீரானது இந்த இலைவாயின் மூலம் உள்ளுக்கு வார காபனீர் ஆக்சைடு வாயுவோட சேர்ந்து உணவை உற்பத்தி செய்யப்படும். கார்பன் டை ஆக்சைடு நீரும் சேர்ந்து சூரியனுடைய ஒளியை உறிஞ்சி குளுக்கோஸை தயாரிக்கப்படும். குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் பக்க விளை பொருளாக உருவாக்கும். ஆக்சிஜன் அதே இலைவாயினூடாக வளிமண்டலத்திற்கு விடப்படும். அந்த ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்ட பின்னர் குளுக்கோஸ் என்ன செய்யப்படும்? தாவர உரிய இழையத்தின் மூலம் கடத்தப்பட்டு உணவாக சேர்க்கப்படும். சரி, அப்ப இது ஒரு குளுக்கோஸ்
தொகுக்கப்படுகின்ற செயல்முறை. அப்ப மூலப்பொருட்கள், விளைபொருட்கள் சரி. அப்ப இப்ப எங்களுக்கு அந்த உருவாகின்ற குளுக்கோஸ் தாவர இலையில மாப்பொருளாக மாற்றப்படும். குளுக்கோஸ் மாப்பொருளாக மாற்றப்படும். சரி, இப்ப குளுக்கோஸாகத்தான் உற்பத்தி செய்யப்படும். திரும்ப அது இலையில என்னவாயிரும்? மாப்பொருளா மாறிடும். மாப்பொருளா மாறி அது உரிய விளையங்களுக்கு சுக்குரோஸாக கடத்தப்படும். உரிய விளையங்களுக்கு சுக்குரோஸாக என்ன செய்யப்படும்? கொண்டு செல்லப்படும். அப்போ 3 விதமாக அந்த குளுக்கோஸ் மாறும். இப்ப அது உருவாகிக்குள்ள குளுக்கோஸாக உருவாக்கப்படும். பிறகு இலைகள்லயே வைத்து மாப்பொருளாக மாற்றப்படும். மாப்பொருள் சுக்குரோஸாக மாறி கொண்டு செல்லப்படும். சுக்குரோஸ் சுக்குரோஸாக மாறி இழையங்களுக்கு, அதாவது எங்க கொண்டு போய் சேமிக்க வேணுமோ அங்க கொண்டு போகும். உதாரணமாக மாம்பழமாக இருந்தால் பழமாக சேமிக்கப்படும், அல்லது ஒரு காய்கறியாக இருந்தால் அது காய்கறிகள்ல போய் சேமிக்கப்படும், அல்லது கிழங்கு வகைகளாக இருந்தால் அது கிழங்காக போய் சேமிக்கப்படும். அப்ப எது ஒரு உணவு சேமிக்கின்ற பகுதியாக இருக்கிறதோ அங்க போய் இந்த உணவானது சேமிக்கப்படும். அப்ப இப்ப நாங்க பாக்குறோம், எங்களுக்கு தெரியும் இலைகள்ல உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது மாப்பொருள் இருக்குது என்றதை காட்டுறதுக்கு நாங்க ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். இப்ப இலைகள்ல சும்மா மாப்பொருள் இருக்குன்னு சொல்லலாது தானே. இப்ப இருக்கா இல்லையான்றதை நாங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்ப அதுக்குரிய ஒரு பரிசோதனை தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 11.4 11.4 இருக்குது. அதுல நாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் ஒரு முகவைய எடுக்கணும். ஒரு முகவைய எடுக்கும். அந்த முகவைக்குள்ள நீரை எடுத்து சாதாரண நீர். இதுக்கு நாங்கள் நன்றாக சூரிய ஒளியில வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இலையை எடுத்துக்கொள்ளும். நன்றாக சூரிய ஒளி படுகின்ற ஒரு இலை. சூரிய ஒளியில இருந்த இலை ஒன்று எடுக்க. இப்ப அந்த இலைய நீர்ல போட்டு அவிக்க போடும். நீர் பன்சன் சுவாலையினால இந்த முகவையை நாங்க சூடாக்க போறோம். இப்ப எங்களுக்கு அதுக்கு இருக்கிற நீர் சூடாகும். நீரோட இருக்கிற இலையத்தையும் அவிக்கப்படும். அப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம்? முகவைக்குள்ள நன்றாக சூரிய ஒளி படும் இடத்துல இருந்த ஒரு இலைய எடுத்துட்டு வந்து அதை நீர்ல போட்டு அவிக்க போறோம். இப்ப முதலாவது ஸ்டெப், தாவர இலையை நீரில் அவித்தல். சரியா? அப்ப இது நல்லா சூரிய ஒளியில வச்ச இலையை ஏன் எடுக்க போறோம்? எங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கக்குள்ளதான் என்ன நடக்கும்? ஒளி தொகுப்பு நடந்திருக்கும். சரியா? அப்ப அதுக்காகத்தான் நன்றாக சூரிய ஒளி படும் இடத்துல இருக்கிற ஒரு இலையை எடுக்கப்படும். சரி, அப்ப அந்த இலையில கட்டாயம் என்ன இருக்கும்? மாப்பொருள் இருக்கும். அப்ப அத முதல்ல நீரில இட்டு அவிக்க வேணும். அப்ப உங்களுக்கு கேள்வி வாரண்டா கேட்பினம், என்னத்துக்காக நீர்ல அவிக்கிறோம்? தாவர இலைக்கு சும்மா
அதுக்கு மேல அந்த அயோடின் கரைசல்ல இப்ப மாப்பொருள் பரிசோதனை, இதுக்கு பேர் வந்து மாப்பொருளுக்கான பரிசோதனை. இந்த இலையில மாப்பொருள் இருக்கா இல்லையான்றத பாக்குறது தான் இந்த பரிசோதனை. அப்ப வினா எப்படி வரும்? மாப்பொருளுக்கான பரிசோதனையில இலையை நீரில் இட்டு ஆவிப்பது ஏன், அல்லது இலையை நீரில் இட்டு அவிப்பதற்கான காரணம் என்ன? ரெண்டுகளையும் ஒன்றுதான். எதுக்காக அவிக்கிறோம் அல்லது அவிக்கிறதுக்கான ரீசனை சொல்லுவோம். ரைட்? அப்ப இலைய முதல்ல நாங்க அவிக்கிறதுக்கான காரணம், இலையில இருக்கிற கலங்களை முதல்ல இறக்க செய்தல். இலையில என்ன கலங்கள் இருக்கும்? ஏற்கனவே இப்ப நாங்க இலையினுடைய ஒரு குறுக்கு வட்டு பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவுல? அப்ப அதுல இந்த சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா நிறைய கலங்கள் இருக்கு. பேலிக்கால் புடைக்கலவுடைய கலங்கள். ரைட்? அப்ப அந்த சின்ன சின்ன கலங்கள் இருக்கு. அந்த கலங்களை இறக்க செய்வதற்காக நாங்க முதல்ல இலைய நீரில இட்டு அவிக்க போறோம். சரி, இரண்டாவது ஸ்டெப் என்ன செய்வோம்? இதே இலைய எடுத்து மதுசாரம் கொண்ட கொதிக்குழாய், இந்த இலைய எடுத்து போட்டு அவிச்சு எடுத்து போட்டு திரும்ப கொதிக்குழாய், ஒரு பாயிலிங் டியூப் எடுத்து அதுக்குள்ள இந்த இலைய போடும். இப்ப அந்த அவிச்ச இலைய எடுத்து எங்க போட்டுட்டோம்? பாயிலிங் டியூப்ல போட்டு அதுக்குள்ள மதுசாரத்தை விடும். மதுசாரம், மதுசாரம் கொண்ட கொதிக்குழாய். இது மதுசாரம் கொண்ட மதுசாரம் கொண்ட கொதிக்குழாய். இது மதுசாரம் கொண்ட கொதிக்குழாய். ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில இட்டு மறுபடியும் அவிக்க போறோம். சரியா? இந்த படிமுறைய எழுத சொல்லி கேட்பினது. அதாவது மாப்பொருளை இனங்காண்பதற்கான பரிசோதனையில படிமுறைகளை ஒழுங்கா எழுத சொல்லி கேட்பேன். அப்ப முதலாவது ஸ்டெப் என்னது? இலையை நீரிலிட்டு அவித்து. இரண்டாவது ஸ்டெப் என்னது? மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில இட்டு அவித்தல். சரி, அப்ப நாங்க ஏற்கனவே நீரில அவிச்சதுக்கு காரணம் என்ன? கலையில இந்த இலையில இருக்கக்கூடிய கலங்களை இறக்க செய்வதற்கு. ரெண்டாவது மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில எதுக்காக திரும்ப அவிக்கிறோம்? இலையில உள்ள பச்சையற்றை அகற்றுவதற்காக. இலையில என்ன இருக்குது? பச்சை. இப்ப இலை எதுக்காக பச்சையாக இருக்குது? ஏன் இலை வேற வேற கலர்ல இருக்கலாம் தானே? ஏன் பச்சையாக இருக்குது? இலைகள்ல பச்சையம் என்ற நிறப்பொருள் இருக்கு. அப்ப அந்த பச்சையா இருந்தா அந்த இலையில மாப்பொருள் இருக்கா இல்லையா என்றதை எங்களால பார்க்க இயலாது. அல்லது பச்சை கலரோட வேற கலர் இருந்தா மிக்ஸ் ஆகி எங்களுக்கு அவதானிக்க கஷ்டமா இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த பச்சை கலர் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன செய்வோம்? மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில வச்சு அவிப்போம். இப்ப மதுசாரம் என்ன செய்யும்? அந்த பச்சை கலரை எடுத்து, அப்ப அந்த இலையை நீங்க மதுசாரத்துல அவிச்ச பிறகு வெளியில எடுத்து பார்த்தா அந்த இலை கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற பச்சையம் எல்லாம் அந்த இதுல கரைஞ்சு போய் மதுசாரத்துல அகற்றப்பட்டுடும். திருப்ப உங்களுக்கு எடுத்து பார்த்தா அது வெள்ளையா ஒரு இலையா இருக்கு. சரி, அப்ப ஏன் அந்த வெள்ளை நிறத்துல நாங்க இலையை எடுக்க வேணும்னா அப்பதான் எங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்க முடியும். கலர் நிற மாற்றத்தை தான் நாங்க பார்த்து சொல்லலாம் பொருள் இருக்கா இல்லையான்னு. அப்ப எங்களுக்கு அந்த பச்சை நிறத்தை அகற்றுவதற்காக நாங்க என்ன செய்யறோம்? மதுசாரம் இருக்கிற கொதிக்குழாயில வச்சு அவிக்க வேணும். அதுவும் கேப்பினம்
மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில் அவிக்கிறதுக்கு என்ன ரீசன்? மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில் அவிக்கிறதுக்கான ரீசன் பச்சையத்தை அகற்றப்படும். இரண்டாவது கேப்பினம், மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயை எதுக்காக நீர் தொட்டியில வச்சு வெப்பமாக்க வேணும்? ஏன் அதை சாதாரணமா நேரா இதுல பஞ்சன் சுவாலையில பிடிக்கலாம் தானே? அது ஒரு கொதிக்குழாய் தானே, கொதிக்குழாய் வெடிக்காது தானே பிள்ளைகள்? நல்ல ஹீட் இல்ல, ஓரளவுக்கு நாங்க இந்த பஞ்சன் சுவாலையில பிடிக்கல, அது வெடிக்காது. அப்ப ஏன் நேரடியாக மதுசாரத்தை பஞ்சன் சுவாலையில பிடிக்காம இந்த இந்த முகவைக்குள்ள வச்சு எதுக்காக ஹீட் பண்றோம்னு சொல்லி கேட்பேன். சரியா? அப்படி கேட்டா என்ன சொல்ல வேணும்? மதுசாரம் என்பது ஒரு அல்கஹோல். மதுசாரம் என்பது ஒரு அல்கஹோல். அப்ப அல்கஹோல்கள் என்ன செய்யும்? டக்குன்னு தீப்பிடிக்கும். இப்ப பாருங்க, சாராயம் ஒரு அல்கஹோல். சாராயத்து டக்குன்னு தீப்பிடிக்கும். இப்ப நீங்க தீக்குச்சியை தட்டி போட்ட உடனே எரியும். சாராயம் எரியும். அது ஒரு அல்கஹோல். அப்ப அல்கஹோல்களுக்கு தீப்பற்றுகின்ற திறன் கூட. சரி, அப்ப நாங்க மதுசாரத்தை நேர இதுல கொண்டு வந்து பிடிச்சா இது பத்திடும். அப்ப எங்களுக்கு அப்படி பத்தக்கூடாது, ஓரளவுக்கு சீரான வெப்பம் கிடைக்க வேணுமெண்டா அதனால நீர் தொட்டில தான் வைக்கும். சரி, அப்ப அதனாலதான் நீர் தொட்டியில் வைத்து வெப்பமாக்கப்படும். இப்ப நாங்க ஒரு பரிசோதனை செய்யல, எதுக்காக இதை செய்யறோம்? இந்த பரிசோதனைய இப்ப மாப்பொருள் டெஸ்டிங் செய்ய போறோம். மாப்பொருள் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். அப்ப நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் செய்யக்க, ஒவ்வொரு படியும் செய்யக்கலையே இதை ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்கப்படும். முதல்ல ஏன் இத தண்ணியில அவிக்கிறோம், என்ன காரணம், என்ன ரீசன்? திரும்ப எதுக்காக மதுசாரத்துல அவிக்கிறோம், அதுக்கு என்ன ரீசன்? ஏன் மதுசாரத்தை நேர பிடிக்கல, நேர பன்சன் சுவாலையில பிடிக்கல தானே, ஏன் பிடிக்கல? தண்ணி தொட்டியில வச்ச திரும்ப ஹீட் பண்றதுக்கு வேண்டிய அவசியம் என்ன? இந்த நீங்கள் ஏன் என்று கேட்டாதான் உங்களால விடை எழுத கூடிய மாதிரி இருக்கு. அதை நீங்க ஏன் என்று கேட்டாதான் அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு வரும். ஆன்சர் தெரிஞ்சாதான் எக்ஸாம்ல ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப சாதாரணமாக படிச்சுட்டு போய் ஒரு ஆள் சும்மா எக்ஸாம் செய்யலாம். அது எங்களுக்கு ஏன் என்று விளங்கினா மட்டும்தான் எக்ஸாம்ல எழுதுறதுக்கு வரும். சரியா? அப்ப இப்ப நாங்க மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில இருந்தும் அவிச்செடுத்துட்டோம். அவிச்ச பிறகு இப்ப அந்த இலைய கொண்டு போய் நல்லா ஓடும் நீரில கழுவி எடுக்க போறோம். நன்றாக ஓடும் நீரில இருந்து கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்தா எங்களுக்கு இப்ப ஒரு பச்சை இல்லாத ஒரு இலை ஒன்று கிடைக்கும். பச்சையும் இல்லாத ஒரு இலை ஒன்று வரும். சரியா? இந்த பரிசோதனைக்காக, இதுக்கு பேர் என்னது? மாப்பொருள் பரிசோதனை. அப்ப இந்த பரிசோதனைக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இரசாயன பதார்த்தத்துக்கு பெயர் அயடின் கரைசல். இந்த பெயர் அயடின் கரைசல். அயடின் கரைசல் என்று சொல்லுவோம். மாப்பொருள் பரிசோதனைக்காக பயன்படுத்துகின்ற இரசாயன பொருள் அயடின் கரைசல். அயடின் கரைசலை நாங்கள் துளி துளியாக சேர்ப்போம். இந்த இலைகள்ல நாங்க அயடின் துளிகளை சேர்க்க போறோம். சரியா? இதை நீங்க ஒரு வெள்ளை மாவுள்ள வச்சு பார்த்தா தான் பிள்ளைகள் இதுண்ட கலர வடிவா நீங்க நோட் பண்ணணும். சரி, ஏனென்றா உங்களுக்கு அயடின் கரைசல விடயத்துல வரக்கூடிய அந்த நிறமாற்றம் தெரிய வேணும். கலர் எப்படி
மாறுதுண்டு. அப்ப எங்களுக்கு இந்த வெள்ளை நிறமான பின்பக்க மாபிள் இருந்தா எங்களுக்கு நிறம் மாறுவது வடிவாக தெரியும். அயோடின் கரைசல் சேர்க்கப்பட்ட போது கருநீல நிறம் தோன்றும். எப்படி இருக்கு? கருநீல நிறம். அயோடின் கரைசல் சேர்க்கப்பட்ட இடங்கள்ல கருநீல நிறம் தோன்றும். அயோடின் கரைசல சேர்த்தா கருநீல நிறம். அயோடின் கரைசல் சேர்க்கப்படுகின்ற போது என்ன தோன்றும்? கருநீல நிறம். நிறமாற்றம் கருநீல நிறம். சரியா? இந்த பரிசோதனை என்ன பேர்? இதுக்கு மாப்பொருள் பரிசோதனை. மாப்பொருள் பரிசோதனையை எதுல செய்வாங்க? இலையில தான் செய்வோம். ஏன் இலையில செய்யறோம்? இலையில தான் மாப்பொருள் உற்பத்தி நடக்கும். அதனால இலைய வச்சு செய்யும். இப்ப நன்றாக சூரிய ஒளி படும் இடத்துல இருந்து எதுக்காக இலை எடுக்கிறோம்? நன்றாக சூரிய ஒளி பட்டிருந்தா அங்க கட்டாயம் ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்கும். ஒளித்தொகுப்பு நடந்திருந்தா கட்டாயம் குளுக்கோஸ் உருவாகி இருக்கும். அந்த குளுக்கோஸ் மாப்பொருளாக மாறி இருக்கு. அப்ப மாப்பொருள் அங்க இருக்கா இல்லையான்றதை நாங்க டெஸ்ட் பண்றதுக்கு அந்த இலை தான் பொருத்தமானது. இப்ப அந்த இலையை எடுத்து என்ன செய்யறோம்? முதல்ல கொதி நீர்ல வச்சு, பிறகு மதுசாரம் கொண்ட கொதி குழாயில போட்டு அவிச்சு, அதுக்கு பிறகு அந்த இலையை எடுத்து நன்றாக கழுவிட்டு அயோடின் கரைசலை சேர்த்து பார்க்கணும். எங்களுக்கு அவதானம் என்ன இருந்தது? கருநீல நிறம் தோன்றியது. கருநீல நிறம் தோன்றியமைக்கு என்ன காரணம்? இலை மீது மாப்பொருள் காணப்படும். இலையில் மாப்பொருள் உண்டு. கருநீல நிறம் தோன்றியதற்கான காரணம் இலையில மாப்பொருள் உண்டு. சரியா? இப்ப மாப்பொருளை இனம் காண்பதற்குரிய ரசாயன பதார்த்தம் என்னது? அயோடின் கரைசல். மாப்பொருளை இனம் காண்பதற்குரிய இரசாயன பதார்த்தம். அதுக்குரிய நிறமாற்றம் என்னவாக இருக்கிறது? இலையில கருநீல நிறம் தோன்றியது என்று சொல்லுவோம். இலை மீது கருநீல நிறம் தோன்றியது என்று சொல்லுறோம். சரியா? அப்ப இது எதுக்காக இதை செய்யறோம்ன்றதுக்குரிய ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மதுசாரம் கொண்ட பொருட்களா இதை வினவிக்கிறோம். மதுசாரத்தை நேரடியாக எதுக்காக வாழையில பிடிக்கையில ஏன் ஏன் என்கிற கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் எழுதி பழக்க வேண்டும். சரியா? இப்ப உங்களுக்கு அந்த பகுதி ஒன்றுக்குரிய சில வினாக்களை பார்ப்போம். நீங்க பயிற்சி கோப்பி இருந்தா அதுல நம்பரை மட்டும் போட்டுட்டு இதற்குரிய ஆன்சர்ஸ நீங்க எழுதி கொள்ளுங்க. கேள்வி எழுத தேவையில்லை. இந்த கேள்விக்குரிய ஆன்சரை மட்டும் முதலாவது வினா. நுண்ணங்கி வகையைச் சேர்ந்த அங்கி பின்வருவனவற்றுள் எது? அப்ப இதுல உங்களுக்கு 4 வகையான ஆன்சர் இருக்கு. 1 நுளம்பு, 2 எறும்பு, 3 மதுவம், 4 கரையான். இப்ப உங்களுக்கு நுண்ணங்கி என்றால் என்ன என்றது தெரியும். அப்ப இந்த 4 அங்கிகளையும்
எது ஒரு நுண்ணங்கியாக இருக்கலாம்? ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. இரண்டாவது நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டினால் அழுகல் அடைதல் நிகழும் உணவு வகை எது? அப்ப ஒரு உணவில நுண்ணங்கிகள் தொற்றினா அதுக்கு என்னென்ன பெயர் சொல்லுவோம் என்று உங்களுக்கு தெரியும். புரத உணவுகள்ல நுண்ணங்கி தொற்றினா அப்படி சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் உணவுல நுண்ணங்கி பிடிச்சா என்ன சொல்லுவோம்? கொழுப்பு உணவுகளின் மீது நுண்ணங்கி தாக்கத்தை எப்படி சொல்லுவோம் என்று உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல அழுகல் அடையுதுண்டா அது எந்த உணவு கேட்க? ஒன்று புரத உணவு, 2 கார்போஹைட்ரேட் உணவு, 3 கொழுப்பு உணவுகள், 4 எல்லா வகை உணவுகளும். மூன்றாவது பாருங்க, நீங்க அதுக்குரிய ஆன்சரை மட்டும் எழுதி கொள்ளுங்க. நாங்கள் இறுதியாக பார்க்கிறோம். மூன்றாவது நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு அவசியமான காரணி அல்லாதது. அவசியமான காரணி அல்லாததுண்டா இல்லை, அவசியமான காரணி இல்லை. இப்ப நுண்ணங்கி வளர்ச்சிக்கு முக்கியமான 3 காரணிகள் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எது தேவையில்லாத காரணி? இப்ப முதலாவது பாருங்க, பொருத்தமான வெப்பநிலை. இரண்டாவது pH வீச்சு, pH பெருமானம் அல்லது pH வீச்சு. மூன்றாவது கார்பனீரொட்சைட்டு வாயு. நான்காவது ஈரலிவு. இதுல எது கிடைச்சதுண்டா நுண்ணங்கி பெருகும், எது வளர்ச்சிக்கு அவசியம் இல்லை? நான்காவது காச நோய் காரணி பின் வருவனவற்றுள் எது? காச நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணங்கி எது? பாக்டீரியா, வைரஸ், அல்கா, பங்கஸ். அதுக்குரிய ஆன்சரை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. காச நோய்க்குரிய நுண்ணங்கி. ஐந்தாவது வினா, வைரசுகளை அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் பின் வருவனவற்றுள் எது? வைரசுகளை தாக்குறதுக்கு எந்த நுணுக்கு காட்டி சிறந்தது? இதுல 4 உபகரணங்கள் இருக்கு. ஒளி நுணுக்கு காட்டி, இலத்திரனியல் நுணுக்கு காட்டி, கைவில்லை, இரட்டை குவிவு வில்லை. இதுல எது பொருத்தமானதுன்னு போகும். அடுத்ததாக ஆறாவது, பரிச கொம்பு மூலம் நச்சு பதார்த்தங்களை வெளியேற்றி இரையை செயலிழக்க செய்யும் அங்கி கூட்டம். பரிச கொம்பு எந்த கூட்டத்துக்கு இருக்கிறது சொல்லி நீங்க பார்த்துக்கொள்ளும். இதுல உங்களுக்கு நிடாரியா, அனலிடா, ஆத்திரப்போடா, மொலஸ்கா 4மே எங்களுக்கு தெரிஞ்ச கூட்டங்கள். அதன் மூலம் நீங்க எதுக்கு இந்த பரிச கொம்புகள் இருக்குது நச்சு பதார்த்தங்களை வெளியேற்றுறதுக்காக போட்டுக்கணும். ஏழாவது வினா, முதலையின் சுவாச உறுப்பாக அமைவது. அப்ப முதலை எந்த கூட்டத்துக்குரியது? அதுக்கு சுவாசம் எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். முதலை எப்படி சுவாசம். அப்ப அதுக்குரிய சுவாச உறுப்பாக எது இருக்கலாம்? 1 வாதநாளி, 2 நுரையீரல், பூக்கள், தோல். ஆன்சரை நோட் பண்ணு. அடுத்ததாக 8வது வினா, உருமாற்றத்தை காட்டும் அங்கி கூட்டம் எது? உருமாற்றம் என்று நாங்க சொல்றது அது அதனுடைய வாழ்க்கை வட்டத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அதன் உரு மாற வேணும். சரி,
அப்ப அந்த மாதிரி மாற்றத்தை காட்டுகின்ற விலங்கு கூட்டம் எது? ஒன்று மீன்கள், 2 அம்பீபியாக்கள், 3 மமேலியாக்கள், 4 பறவைகள். இப்ப உருமாற்றத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் தவளைகள். என்ன செய்யும்? ஆரம்பத்துல பேத்தைகளாக இருக்கும். அதை பார்த்தா அதுக்கு வால் எல்லாம் இருக்கும். நீங்க சில வேளைகள்ல இந்த மழை நேரத்துல தண்ணீர கருப்பு கருப்பா மீன் மாதிரி ஓடி திரிகிறத மீன்கள் கண்டு நீங்க நினைச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா உண்மையில் அது இல்லை. எப்படி? அது தவளையிட பேத்தை. அது பிறகு தவளையா வந்தோடனே அதுக்கு கால்கள் முளைத்து விடும், அதுக்கு வாலும் விழுந்துடும். அப்ப அது முதல் மீன் மாதிரி இருக்கும், பிறகு தவளை மாதிரி இருக்கும். அதை நாங்க உருமாற்றம் என்று சொல்லுவோம். அப்ப அதுக்குரிய அங்கி கூட்டம் எது? மீன்கள், அம்பிபியாக்கள், மமேலியாக்கள், பறவை. 9வது, மூட்டுக்காலிகள் என அழைக்கப்படும் கணம் பின்வருவனவற்றுள் எது? மூட்டுக்காலிகள். சரியா? நிடாரியா, ஆத்திரபோடா, பொலஸ்கா, அனலிடா. ரைட்? அப்ப பாக்குறோம், இதுல எங்களுக்கு 4 வகையான கணங்கள் தந்து கிடக்கினோம். அதுல மூட்டுக்காலிகள் வந்து நாங்க எதை சொல்லுவோம்? இப்ப நாங்க நிடாரியா என்று சொல்வது அதனுடைய ஆங்கில பதம். அதே மாதிரி ஆத்திரபோடா என்று நாங்க சொல்வது ஆங்கில பதம். மொலஸ்கா, அனலிடா என்று சொல்றது அதனுடைய ஆங்கில பதம். இப்ப நாங்க அவற்றுக்குரிய இப்ப அனலிடா என்ற அதனுடைய தமிழ் வந்து துண்டப்புழுக்கள். அப்ப இவ்வாறு நாங்க இதுல எதுக்கு மூட்டுக்காலி என்று தமிழ்ல வைக்கலாம். சரியா? இப்ப ஆன்சரை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க முதல்ல இருந்து பார்க்கலாம். Right? அப்ப முதலாவது, நுண்ணங்கி வகையைச் சேர்ந்த அங்கி பின்வருவனவற்றுள் எது? Right? முதலாவது நுண்ணங்கி வகையைச் சேர்ந்தது யாரு? மதுவம். மதுவம் ஒரு நுண்ணங்கி. நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டால் அழுகல் அடைதல் நிகழுகின்ற உணவு புரத உணவு. புரதங்கள் அழுகும். இப்ப பாருங்க, முட்டை அழுகி போயிடும், முட்டையில் புரதம் இருக்கும். மீன்கள் அல்லது இறைச்சி அழுகி போயிடும், மீன் இறைச்சி வகைகள் புரதம். அப்ப புரதம் தான் நாங்க அழுகுதுன்னு சொல்றோம். 3வது, நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு அவசியமான காரணி அல்லாதது காபனீரொட்சைடு. அது தேவையில்லை. வெப்பநிலை தேவை, pH வீச்சு pH பெருமானம் தேவை, ஈரலிப்பு தேவை, காபனீரொட்சைடு தேவையில்லை. 4வது, காச நோய் காரணி பின்வருவனவற்றுள் எது? காச நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணங்கி பாக்டீரியாக்கள். காச நோயை ஏற்படுத்துவது பாக்டீரியாக்கள். சரியா? அடுத்ததாக 5வது, வினாவை பார்ப்போம். வைரசுக்களை அவதானிப்பதற்கு பயன்படுகின்ற உபகரணம். வைரசுக்களை நாங்க சாதாரண ஒளி நுணுக்கு காட்டில அவதானிக்க இயலாது. இலத்திரனியல் நுணுக்கு காட்டிய பயன்படுத்தி அவதானிக்க முடியும். இப்ப அதுக்கு பொருத்தமான விடை 2. சரியா? அடுத்தது 6வது, பரிச கொம்பு மூலம் இரையை இரையை செயலிழக்க செய்கிறது. நச்சு பதார்த்தங்களை வெளியேற்றி நிடாரியாக்கள். நிடாரியா 2வது ஆன்சர். 7வது கேள்வி, முதலையின் சுவாச உறுப்பாக அமைவது. இப்ப முதலை என்றா உங்களுக்கு தெரியும், தரையில வாழ்றதுக்கு
இசைவாக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு நுரையீரல்கள் காணப்படும். அதாவது சுவாசப்பை மூலம் அவை சுவாசிக்க தொடங்கியிருக்கு. பூக்கள் என்பது மீன்களுக்கானது. தோல் வந்து மண்புழுக்களுக்கானது. அப்ப எங்களுக்கு முதலை வந்து சுவாசப்பைகள் மூலம் சுவாசிக்க தொடங்கி. எட்டாவது ஒரு மாற்றத்தை காட்டுகின்ற அங்கி கூட்டம். அப்ப ஏற்கனவே சொன்னா உரு மாற்றம் என்றா இப்படி இருக்கும். ஒரு தவளை ஆரம்ப போல இருக்கும், வால் இருக்கும். ஆனா அது தவளையாக வளர்ந்த பிறகு வால் இருக்காது, கால்கள் இருக்கும். அது வந்து தவளைக்குரிய கூட்டம் அன்பிபியாக்கள், அன்பிபியன். இரண்டாவது படை. ஒன்பதாவது மூட்டுக்காலிகள் என்று அழைக்கப்படுகின்ற கணம் ஆத்திரபோடா. மூட்டுக்காலி என நாங்க சொல்றது பூச்சி இனங்களுக்கு இருக்கு. சரியா பாவை? ஆத்திரபோடா. இப்ப இதுல உங்களுக்கு இந்த வினாக்களுக்கு சரியான விடைகளை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயம் முதலாவது ஒளித்தொகுப்பு, ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு, ஒளித்தொகுப்பில இருந்து உருவாக்கப்படுகின்ற விளைபொருள் மாப்பொருள், மாப்பொருளை இனம் காண்பதற்குரிய பரிசோதனை. அடுத்ததாக நாங்கள் எம்சிக்யூ வினாக்களை பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இதுல எந்த விதமான டவுட்டும் இல்லைன்னா நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.